என்ன அக்காங்கிறதுக்குள்ளார நீ ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தியா? அப்பதான் பக்கத்து வீட்டுக்கு குறை ஏத்து விட்டு குறைலாம் நான் வந்து சொல்லுவேன் தானே. நீ ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்கிற. அதான் நீ உனக்கும் ஆர்வம் அதிகமாயிருச்சு இல்ல. உன்னையாலதான் நானும் உன்னை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் போய் வீடு வீடா உட்காந்து எல்லாம் கதையும் நான் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவேன் உன்கிட்ட சொல்றதுக்கு. உன் கதையை இன்னொரு வீட்டுல போய் பேசுவேன். ஏன்னா உன் கதையை உங்ககிட்ட பேச முடியாதுல்ல. ஆமா ஆமாக்கா, அது பழக்கம் ஆயிடுச்சாக்கா, அதனால இனிமேலாம் ஒண்ணும் மாத்த முடியாதுக்கா. சரி சரி சரி, அதான் பார்த்தேன் பின்னாடி ஒரு அண்ணா நிறைய துணியெல்லாம் ஊற வச்சிருந்தா பாத்திரம்லாம் விளக்காம ஈ மூச்சிக்கிட்டு கிடக்குது. ஏன்க்கா அதெல்லாம் அப்பதான் விளக்கி கழுவி துவச்சு போட்டாதான் என்ன? தின்னுட்டு சும்மாவே உட்காந்துக்கிட்டு யார் வரா யார் போறான்னு எட்டி வெயிதியே பார்த்துட்டு இருக்கிற. அவங்க வீட்டுக்கு வராங்களா, இவங்க வீட்டுக்கு யாரு வரா, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, இதே நீ என்கிட்ட கேட்டு சரி வரும். மருமவை கூப்பிடுது, சோறு குழம்பாக்கி சட்டுக்கு போய் முழுங்கு போ. சரி சரி, உனக்கு பொறாம போடு. வரம் போயிட்டு நானு